திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கை வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு அணிதனமும் ராசி பலன் நிகழ்ச்சியில் ராசி, நட்சத்திரம், பஞ்சாங்க குறிப்புகள், உங்களுடைய ராசிக்குண்டான பலாபலன்கள், தினம் அணியக்கூடிய நிறம், இஷ்ட தெய்வங்கள், மேலும் ஆன்மீக தகவல் போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு தினம் இருக்கக்கூடிய பஞ்சாங்க குறிப்புகள் இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பை பற்றி பார்க்க போறோம். 10/6/2017 வைகாசி மாதம் 27ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம், திதி பிரதமை, சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று சனிக்கிழமை. சனிக்கிழமை நாள் யாருக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சனீஸ்வரருக்கு விசேஷம். சனீஸ்வரர்னா என்ன? அதாவது நிதானமாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவான். இந்த நிதானமாக நகரக்கூடிய கிரகம் சாதாரணமாக ஒரு ஜாதகத்துல பார்த்துட்டோம்னா 19 வருட காலம் சனி பகவானுடைய தசா காலம் அப்படின்னு சொல்லுவான். தசா, புக்தி, அந்தரம், சூக்ஷமம், அதிசூக்ஷமம் அப்படின்னு சொல்றது கூட தான் இந்த தசாபுக்தியினுடைய பிரிவுகள் அப்படின்னு சொல்றது. ஆக இந்த சனீஸ்வரருடைய தசாகாலம் 19 வருட காலம். அதே போன்று மற்ற கிரகங்கள், உதாரணமாக சூரிய பகவான் ஒரு ராசியில 30 நாள் இருக்கிறார். அதே போன்று சந்திர பகவான் ஒரு நட்சத்திரத்துல 2.5 நாள் இருக்கார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கால பிரிவு அப்படின்னு இருக்கு. குரு பகவான் 1 வருஷம் இருப்பார். ஆனா சனீஸ்வரர் மட்டும் ஒரு ராசி கட்டத்துல கிட்டத்தட்ட ரொம்ப குறைஞ்சது 2.5 வருட காலம் வரைக்கும் இருப்பார். இது நடுவுல வக்ரகதி இது போன்ற விஷயங்களை பார்த்தோம்னா 2.75 3 வருடம் வரைக்கும் இருக்கு. ஆக இப்படி ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர் தான் சனீஸ்வரர் அப்படின்னு சொல்றது. அதனால இந்த சனீஸ்வரருடைய காலகட்டத்துல நமக்கு பண்ண பாவத்துக்கு ஏற்ற சில வினைகளை நாம் அனுபவிக்கிறது உண்டு. சின்ன விஷயம் கூட பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்லுவான். உதாரணமாக வாரியார் சுவாமிகள் ஒரு விஷயத்தை சொல்றது உண்டு. எதிர்த்தாப்புல பார்க்கும் பொழுதுதாண்டா மலை, மேடு, கீழே பள்ளம் இது போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஃப்ளைட்ல போகும்பொழுது எல்லாம் சரிசமமா தெரியுது. அதனாலோ என்னமோ பகவானுக்கு எல்லாம் சரிசமமா தெரியறது அப்படின்னு வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவான். அதே போன்றுதான் இந்த சனீஸ்வரருக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா நீண்ட காலம் இருக்கங்காட்டி நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப சரிசமமா செய்யறங்காட்டி நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத பிரிக்க முடியறது கிடையாது. ஸோ ஆக இந்த சனிக்கிழமை நாள் சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம எத்தனையோ சிரமங்கள் பட்டு இருப்போம். இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன விதமான வழிபாடுகள் பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதுல இன்னைக்கு ரொம்ப விசேஷமான வழிபாட்டுக்குண்டான நாள். ஏன் அப்படின்னா சனீஸ்வரர் கூடிய மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவா. மூலத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா கேது. கேதுவுக்கு அதிபதி யாரு அப்படின்னா ஆஞ்சநேயர் பெருமான், விநாயகப் பெருமான் அப்படின்னு சொல்லுவா. வினைகளை தீர்ப்பான் விநாயகர், அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர். ஆக இந்த நாள் ரொம்ப விசேஷகரமான நாள். யாருக்கெல்லாம் சனி தசை இருக்கோ, 7.5 சனி இருக்கோ, அவள்லாம் இந்த நாள் அன்னைக்கு சனீஸ்வர பகவானையும் மகா கணபதியையும் ஆஞ்சநேயரையும் வேண்டும் பொழுது 7.5 சனியினால், அஷ்டம சனியினால், விரய சனியினால், குடும்ப சனியினால், வாக்கு சனியினால்,
பொங்கு சனியினால், மங்கு சனியினால், இது போன்ற எல்லா விதமான சனீஸ்வரருடைய காலகட்டங்கள் பிரச்சனை இல்லாது ரொம்ப தீர்வா இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. என்ன நேயர்களே, இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளும் மேலும் வழிபாட்டு முறைகளை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்தது உங்க ராசி, உங்க நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பத்தி பார்க்க போறோம். மேஷராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல பெண்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள். 10th 12th படிச்சவங்க டிப்ளமோ படிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க மாஸ்டர்ஸ் முடிச்சவங்க அடுத்த மாஸ்டர், அதே மாதிரி PhD, இது போன்ற படிப்புகளை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் வெளிநாடு பிரயாணத்திற்கு தேவையான சில விஷயங்களை சரி செய்யறது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய தினம். இன்றைய தினத்துல அஷ்டம சனி இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் பாராமல் மிக தெளிவாக அடுத்தடுத்த விஷயங்களை எடுத்து செய்வீங்க. வீட்டுல வரக்கூடிய சொந்த பந்தங்களை சரியாக உபசரிப்பீங்க. பெற்றோர்கள் குழந்தைகளுடைய நலனை கருதி அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்கக்கூடிய விசேஷகரமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, உன்னதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இந்த உலகத்துல எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இன்றைய தினம் கூடி வரும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பேர் முன்னாடி வரலையே, ஏன் முன்னாடி வரல, ஏன் எங்கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாள்லாம் இப்படி இருந்துட்டு இருக்கா, ரொம்ப ஸ்லோவா இருந்துட்டு இருக்கா, என்னுடைய ஸ்பீடுக்கு என்னோட வீட்டுல இருக்கிறவாளே இல்லையே, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். எதையுமே புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பெயர், புகழும், உங்களுடைய பேச்சுல நல்ல வசீகரமும், போன இடத்துல நல்ல செல்வாக்கும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா தூர பிரயாணம்னு சொல்லலாம். மேலும் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல சில நேரங்கள்ல கோபம் வரலாம். ஒருத்தர் பணம் கொடுக்கணும், இந்த பணம் கொடுக்கலையா உடனே போய் பேசி அதை வாங்கியே தீரணுங்கிற வேகங்கள் கூடி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஷ்டலட்சுமி மகாலட்சுமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்பு எதிர்பார்ப்பவங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரிய அதிகாரிகள் மூலமா இதை செய்யணும் அதை செய்யணும்னு சில நேரங்கள்ல அது தொந்தரவாகும். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதுலயும் மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது என் குடும்பத்துக்காக எடுத்து வைக்க வேண்டும், இது என் குடும்பத்துக்காக இருக்கிறது, இது போன்ற பலவிதமான சிந்தனைகளை கொண்டவர்களாக இருக்க முடியும். மேலும் குழந்தைகளுடைய நலன் அக்கறை என்பது எடுப்பீர்கள். மேலும் அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்க வேலை செய்யற இடத்துல கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாழ்னால சில பிரச்சனைகள் இருக்கே, இதை சுமூகமா பேசி தீர்க்கலாமே அப்படின்ற விஷயத்தை நோக்கி செல்லும் பொழுது சில நேரங்கள்ல நல்லதும் சில நேரங்கள்ல எதிர்மறையான வாய்ப்புகளும் கூடி வரும். வேலை இல்லையேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு புதிய வேலைகள் கூடி வரக்கூடியதாகவும், திருமண காரியங்கள் நல்ல நல்ல செய்திகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளும், வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் இருந்துட்டு இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம்,
பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும் ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதம் கொண்ட உங்களுக்கு எதிர்பாராத திடீர் சொந்த பந்தங்கள் வரக்கூடிய தினமா இருக்கும். நீங்களும் பல நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம சாதாரணமா செலவுக்குன்னு இன்னைக்கு எடுத்து வச்சிருந்தோம்னா அதுல நிறைய செலவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களுக்கு போலமா அவ காசு கொடுக்காத நம்ம காசு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது. இதை இன்னைக்கு நான் நினைச்சே பார்க்கல, ஆனா இப்படி நடந்து கொடுத்தோம்னு நிறைய விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்போம். மேலும் முயற்சிக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றிகரமா நடக்கிறதுக்காக சில செலவுகளும் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க அடுத்தடுத்த வாய்ப்புகள் கூடி வரத்துக்கு உண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு. குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு மருத்துவத்தின் மூலமாகவும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் நல்ல நல்ல செய்திகள் கூடி வரும். திருமண காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். திருமண காரியம் ரொம்ப நாள் தடங்கள் பெற்றிருந்தவாளுக்கு கூட நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு, ஐயனார் வழிபாடு வெற்றியை தரும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா விஷயங்களும் எனக்கு இருக்கு. சொத்து இருக்கு, வீடு இருக்கு, இடம் இருக்கு, ஆனா மனசுல மட்டும் ஏதோ ஒரு குழப்பமும் சேர்ந்துன்னு இருக்கு. இந்த வீடு எனக்கு வாஸ்து பிரகாரம் நன்னா இருக்கா இல்லையா, இது போன்ற எல்லா விஷயங்களும் எடுத்து இதை செய்யலாமா வேண்டாமாங்கிற சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். பொதுவா சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே இவா கம்பீரமானவா, இவா கோபம் கொண்டவா, எடுத்த காரியத்தை நிச்சயமா ஜெயிப்பாங்கிற ஒரு பதிவு இருக்கு. இருப்பினும் குழப்பங்களும் சேர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கு. இன்றைய கிரக நிலை குழம்பின் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே ஒதுக்கி வச்சுண்டு மனசுல எது திடகாத்திரமா படுறதோ அந்த விஷயத்தை முழுமையாக இறங்கும் பொழுது அதில் வெற்றி கொள்வீர்கள். ரியல் எஸ்டேட் சம்பந்தமா, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா, எலக்ட்ரானிக் சம்பந்தமான உத்தியோகம் செய்யறவாளுக்கு அதி உன்னதமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் கூடி வரும். பழைய வாடிக்கையாளரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இது செய்யலாமா வேண்டாமா, இது செஞ்சா லாபம் இருக்குமா, இதை செஞ்சா எனக்கு சரியா வருமானு யோசிச்சு செய்யக்கூடிய மனோபக்குவங்கள் கொண்டும். இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், இல்ல வாங்கின இடத்துல கட்டண வீட, இதுதான் எனக்கு தடங்களாயிட்டே இருக்கு. எதையா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி என் குழந்தைகளுக்கோ என்னோட வீட்டில் இருக்கிறவாளுக்கோ சேர்த்து வைக்கணுங்கிற சிந்தனைகள் இன்றைய தினம் தோன்றிகிட்டே இருக்கும். மேலும் புதிய வேலை வாய்ப்பு கூடி வரும். சொந்தமா தொழில் செய்யணுங்கிற எண்ணங்கள் நிறைந்திருக்கும். புதிய ஆலயங்களுக்கு செல்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது, புதிய கஷேத்திரங்களுக்கு போறது, ஜோதிடத்தை பார்ப்பதும், மேலும் பரிகார முறைகளை செய்து அதன் மூலமாக காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகளுக்கு முதலீடில் பிரச்சனைகள் கிடையாது. முயற்சித்த காரியங்கள் வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. துளாராசி நேயர்களே, சித்திரையில் பின் 2 பாதங்களும், சுவாதியில் 4 பாதங்களும், விசாகத்தில் முதல் 3 பாதங்களை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு மனுஷால பார்த்த உடனே இவா சரி இவா சரியில்லை அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றி இதை செய்யலாம் வேண்டாங்கிற சிந்தனைகள் கூடும். ஆனா வழுக்கட்டாயமா சிலர் பேசுறதன் மூலமாக, வீட்டில் இருக்கிறவா பேசுறதன் மூலமாக அவாட்ட நட்புகள் வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். வலுக்கட்டாயமா சில காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இருப்பினும் நீங்க நினைச்ச மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கும். நான் ஏற்கனவே இது நடந்ததெல்லாம் என் மனசுல தோன்றுது, கனவுல நினைச்சாப்புல இது நடந்தது,
என மனசுல இந்த மாதிரி தோன்றது, இது அப்படியே அப்பட்டமா இருக்குன்ற போற சிந்தனைகள் தோன்றும். சில விரய குரு இருக்கங்காட்டி நகை வாங்கிறது, ஆபரணங்கள் வாங்கிறது, புதிய பொருட்களை வாங்கிறது, இது போன்ற எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிற ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு எத்தனையோ கிரகநிலை மாறினாலும் எனக்கு என்ன இப்படியே இருந்துன்னு இருக்கு, குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் தீருமானு கேட்கிறவாளுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். திருமணமான புது தம்பதியினர் சிறு சிறு பிரயாணங்களும் வெளியூர் பிரயாணங்களும் செல்வர். கணவன் மேல் மனைவியும் மனைவியின் மேல் கணவனும் ஒற்றுமையா இருக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த தம்பதியினரும் ஒன்று சேரத்துக்குண்டான நாட்கள் என்றால் இந்த நாள்ல தடையுற்ற விஷயங்கள்லாம் செவ்வனே நடைபெறக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு காரணத்திலையும் எனக்கு குடும்பம் இருக்குங்கிற சிந்தனைகள் தோன்றும். எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா நான் வெளியூர் போயிருப்பேன், எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா நான் அங்க போயிருப்பேன், எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா நான் ஜெயிச்சிருப்பேன், இது போன்ற சில வார்த்தைகளும் மேலோங்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல எந்த ஒரு விஷயத்தை நினைச்சாலும் இரு முனைகளில் சிந்திக்கிறது. இது செய்யலாமா வேண்டாமாங்கிற சிந்தனைகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் அண்ட் மைனஸ் இது இருக்குங்கிறத யோசிக்கிறது. ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்குறது. முயற்சித்த காரியங்கள்லாம் வெற்றி பெறணுமே சொல்லி சாதுரியமாக பேசக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த விரய சனி 7.5 சனியினால இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தாண்டி அடுத்த நிலைக்கு போறதுக்குண்டான சிந்தனைகள் மேலோங்கும். மேலும் நண்பர்களிடத்தில் தொழிலை பற்றி சொல்லி தொழிலை பற்றி சிந்தித்து அடுத்த நிலைக்கு போகும். சில நேரங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை பிறர்கிட்ட காமிக்கிறதுக்கு பதிலாக வீட்டுல காமிக்கும் பொழுது அது சில பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல குழந்தைகளுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி கொடுப்பது, அவங்க பள்ளிக்கு தேவையான விஷயங்களை சேகரித்து வைத்துக் கொள்வது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய தினம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, உன்னதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு புதிய புதிய பொருட்களை வாங்கக்கூடிய தினமாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள் இது போன்ற விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள்ல எனக்கு திருமணம் வேண்டாம், திருமணத்தை பத்தி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடிய பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். யோகம் இருக்கும்போதுதான் கல்யாண காரியம் கூடி வரும். யோகத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு 32 வயசானாலும் இந்த பிரச்சனை கூடிட்டே இருக்கும். ஆக இந்த காலகட்டத்துல குருபலன் இருக்கும்பொழுதே திருமண காரியத்தை செய்து கொள்வது நல்லது. சேமிக்கிறதே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவாள்லாம் சேமிப்பதை ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கணும். சேமிப்புங்கிறது ரொம்ப அவசியம். குழந்தைகளுக்குண்டான சேமிப்பு, மனைவிக்குண்டான சேமிப்பு, பெற்றோருக்குண்டான சேமிப்பு போன்ற உங்களை சுற்றி இருக்கிறவாளுக்குண்டான சேமிப்புகளை நீங்க குறைஞ்சது சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வைக்கக்கூடிய கிரகநிலைகள் கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும், முயற்சித்த காரியங்கள் லாபத்தை கொடுக்கும், வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, உன்னதமான வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்டத்துல பின் 2 பாதங்களும், சதயத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல நினைச்ச விஷயங்கள்லாம் ஜெயிக்கக்கூடான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்.
எதையும் சாதிக்கக்கூடிய திறம் படைத்தவராக இருப்பீர்கள். நண்பர்களை சேர்த்து ஒவ்வொரு காரியத்தையும் பிரித்து கொடுக்கிறது. திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குழந்தையின் மூலமா பெற்றோருக்கும் பெற்றோரின் மூலமா குழந்தைகளுக்கும் நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் வரையறதில்ல, டான்ஸ் ஆடுறதில்ல, பேச்சு போட்டியில கலந்துக்கிறது, மற்ற எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லையும் கலந்து பெற்றவங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தினமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு சில காரியங்கள் செய்தும் சில நேரங்கள்ல பயன் இல்லாம இருக்கலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்க சில நேரங்கள் வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம். இது போன்ற பிரச்சனைகள் வருங்காலத்தில் தீரக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குழந்தைகளுக்கு முன்னேற்றமானது இருக்கும். பரீட்சை எழுதினவாளுக்கு நல்ல செய்திகள் ஏற்படக்கூடிய தினம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்ப்பான் விநாயகன். மீனராசி நேயர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு சதாகாலம் தொழிலை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்பத்தை பற்றியும் தாயார், தந்தையார், சகோதரர், சகோதரி, அண்ணா, அப்பா இது போன்ற சொந்த பந்தங்களை சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சம்பாத்தியத்தில் அடுத்த நிலைக்கு வர வேண்டும், உடனே கோடீஸ்வரர் ஆகணும், உடனே செல்வந்தர் ஆகணுங்கிற முயற்சிகள்ல வேகமா செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் என்பது தேவை. ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பேச்சுல கவனம் தேவை. நண்பர்கள்ட்ட பேசும்போதும் பிறரை பத்தி பேசும் பொழுதும் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நினைத்த காரியங்கள் லாபகரமாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி உண்டு. எல்லாத்தையும் வெற்றிகரமா முடிக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியங்கள் கூடி வரத்துக்குண்டானதாகும். குழந்தை எதிர்பார்க்கக்கூடிய தம்பதியினர் மருத்துவத்தின் மூலமாக தெய்வ கடாட்சத்தின் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். மேலும் குழந்தைகள் மூலமாக பெற்றோருக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய நாள். இன்றைய தினத்துல அரசாங்க உத்தியோகத்துல இருப்பவங்க மேலும் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு அதை நினைத்தாப்பிலேயே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, உன்னதமான வழிபாடு. என்ன நேயர்களே, மேஷம் முதல் மீனம் வரை, அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இருக்கக்கூடிய பலாபலன்களை முழுசா நம்ம பார்த்தோம். மேலும் இன்றைய நாளுக்குண்டான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம். ஒவ்வொரு வீட்லையும் பார்த்துட்டோம்னா நம்ம இந்த மணி பிளான்ட் அப்படிங்கிறத ஒன்று வைக்கிறது உண்டு. இந்த மணி பிளான்ட் வாஸ்து ரீதியா வைக்கிறது. மணி பிளான்ட்டை வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷமா. மணி பிளான்ட்டை வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறா. பொதுவாகவே நல்லதோர் செடி வீட்டில் வளர்க்கும் போதே அது உன்னதமான பலன்களை தரும். இந்த பண ஆலை செடி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதாவது மணி பிளான்ட் அப்படிங்கிற செடி பார்த்துட்டேன்னா அது ரொம்ப அழகா கொடி போல நம்ம எந்த லகுவா அதை வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல வளரும். இந்த செடிக்கு சூரியனுடைய வெப்பம், அதாவது சூரியனுடைய ஒளிங்கிறது ரொம்ப பிடிக்குமா. ஆனா வடமடமடமடன்னு வளர்ந்துரும். சில நேரங்கள்ல சூரிய ஒளி இல்லாம வச்சுட்டோம்னா சிறிதாக வளரும், பக்குவமாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிழல்ல வைக்கும் பொழுது. இந்த செடியை நிறைய வீட்டுல நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் தண்ணி பாட்டில வச்சு முதல்ல வச்சிருப்பா. சில பேர் பார்த்துட்டுனா மண்ணில் வச்சு வச்சிருப்பா. இந்த செடியை வைக்கிறதன் மூலமாக ஏதாவது இருக்கா? சீன வாஸ்துல பார்த்துட்டோம்னா பிளான்ட்ஸ், அதாவது செடிகளுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கொடுப்பதன் மூலமாக நம்ம அந்த செடிகள் என்னென்ன விஷயத்தையும் என்னென்ன தளர்வையும் கொடுக்கிறது. இது எப்படி நாளுக்கு நாள் வளர்ந்துன்னு இருக்கோ அதே போன்ற நாளுக்கு நாள் இதை பார்க்கறதன் மூலமாக மனதிலையும் சில வளர்ச்சிகள் தோன்றுமா. எது சம்பந்தமா? தொழில் சம்பந்தமாக தொழிலை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறும்னு சீன வாஸ்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி, நம்ம ஊர்ல கூட ஒவ்வொரு ஆலயங்கள்ல பார்த்துட்டோம்னா கஷேத்திரத்துல, அதாவது கஷேத்திர விருட்சம்னு சொல்லுவா, அதாவது ஆலயத்துல விருட்ச மரம், பில்வ மரத்தை பார்த்திருப்போம். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா வன்னி மரத்தை பார்த்திருப்போம். இதெல்லாம் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மரங்கள். இந்த மரத்திலிருந்து வரக்கூடிய பிராணவாயு நம்மளுக்கு ரொம்ப சக்தியை கொடுக்கிறது, நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறது. சரி, இதே மாதிரிதான் நம்ம வாஸ்து முறை பிரகாரம் இருக்கக்கூடிய இந்த மணி பிளான்ட்டுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில கொண்டு வரப்படுறது. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில இருக்கக்கூடிய இந்த மணி பிளான்ட் ஒவ்வொரு வேலை செய்யற இடத்துல கூட சில பேர் வச்சுட்டு இருக்கா, வீட்டுல கூட சில பேர் வச்சுட்டு இருக்கா. இத வாஸ்து பிரகாரம் எந்த இடத்துல வைக்கிறது அப்படிங்கிற சில டிப்ஸும் இதுல இருக்கு. அதாவது
நம்மளுடைய வீட்டில் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கில் இது வைக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னி மூலை, இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது ஈசான மூலை, இப்போ சொல்லக்கூடியது கன்னி மூலை அப்படின்னு சொல்லுவா. தென் மேற்கில் வைக்கிறது கன்னி மூலைன்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல வைக்கிறதும் ரொம்ப உன்னதமான பலன்கள் கொடுக்கும். எந்த இடத்துல சன்ஷைன் இருக்கோ அந்த இடத்துல வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம்னு சொல்றது உண்டு. அதே போன்று செடிகள் வாடினாலும் அந்த இதில் வாடினாலும் அதை கட் பண்ணி விடும்பொழுது திருப்பியும் துளிர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதிரி மணி பிளான்ட்டை வீட்டில் வைக்க 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 மணி பிளான்ட் வளர்றதை பார்க்க 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 மனசுல நிம்மதியும் மனசுல ஒரு திருப்தியும் இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. பணம் வரதோ இல்லையோ, இது வளர்றதை பார்க்கும் பொழுது மனதில் ஒரு புத்துணர்ச்சி தோன்றுங்கிறதுல மாற்றமே கிடையாது. இந்த பேரே ஒரு விதமான ஆக்கர்ஷணத்தை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். பண அலை அப்படின்னு சொல்லுது, அதாவது மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவா. ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கக்கூடிய செல்வத்துக்கு இந்த மணி பிளான்ட் ரொம்ப உதவிகரமா இருக்கு அப்படின்றது வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆக நம்ம வீட்டில் இதை வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இதை அழகா பயன்படுத்துறது நம்மளுக்கு மேலும் வளர்ச்சியும் மனதில் ஒரு நிம்மதியும் கொடுக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. என்ன நேயர்களே, இன்றைய ஆன்மீக குறிப்புகளில் நம்ம மணி பிளான்ட்டுக்கு உண்டான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் நாளைக்கு ஒரு புதியதோ ஒரு தகவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.